ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கருப்புளுந்து வச்சு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் இருக்க டைமில் குழந்தைகளுக்கு நம்ம ஆரோக்கியமாக கொடுக்க முடியல, காலை அவசரமாக சாப்பிட்டு போகிறாங்க, ஆரோக்கியமாக சாப்பிட மாட்டேன்றாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி லீவ் டைமில் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், விரும்பியும் சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க. அதில் 200 கிராம் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். இந்த கருப்பு உளுந்தை 2-3 டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரலாமல் காய வச்சுட்டு இதில் சேர்த்துருக்குறேங்க. இந்த கருப்பு உளுந்து நல்லா செவக்க பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ளேம் மீடியமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் முடிக்கும் நான் வறுத்து எடுத்திருக்கேன். நல்லா செவந்து பொன்னிறமாக வறுப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா கருப்புளுந்து எடுத்த அதே டம்ளரில் 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, இப்போ 200 கிராம் கருப்புளுந்து எடுத்திருக்கேன்னா 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேங்க. இதையும் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு இப்போ வானிலையில் சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட நல்லா சூடு பறக்க வறுத்து எடுத்துக்கலாங்க. கருப்புளுந்து எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். இப்போ பச்சரிசியும் நல்லா வறுப்பட்டு வந்துருச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கருப்புளுந்தோட சேர்த்துக்கலாம். இப்போ வறுத்தெடுத்த உளுந்தும் பச்சரிசியும் நல்ல சூடு ஆறிடணுங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறமா இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க. மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா இதை கொரகொரப்பாக வெள்ளை ரவை பதத்துக்கு கொரகொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக பொடிச்சிட வேண்டாங்க. அங்கங்கே லைட்டாக அந்த உளுந்தும் அரிசியும் தட்டுப்படணும். அந்த அளவுக்கு நல்லா பொரிச்சு எடுக்கணும். காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி நல்ல கொரகொரன்னு தெரியுது இல்லைங்களா? அது மாதிரி வெள்ளை ரவை பதத்துக்கு பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுட்டோம்னா மாத கணக்கில் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க, கெட்டு போகாது. எப்போ தேவையோ டக்குன்னு நம்ம அந்த மாவு எடுத்துட்டு நமக்கு தேவையான உளுந்து களியோ உளுந்து கஞ்சியோ உளுந்து புட்டோ எது வேணால் செஞ்சுக்கலாங்க. இப்போ நம்ம வறுத்து பொடிச்ச மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. ஒரே டைமில் தண்ணி சேர்த்துட வேண்டாம், கொலகொலன்னு போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சின்ன சின்ன கட்டிகள்லாம் இல்லாமல் உதுத்து விட்டு நான் காமிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நார்மல் தண்ணி சேர்த்துனா போதுங்க, சுடுதண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம நார்மலாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். பக்குவம்னு பார்த்தீங்கன்னா நல்லா நாம்பி பிடிக்கும் போது இந்த மாதிரி நாம்பி பிடிக்க வரணும். உதுத்து விட்டு நல்லா அப்படியே உதிர்ந்து போகணும். இதுதான் நமக்கு கரெக்டான பக்குவம். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்ததான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துட்டு அதில் துணி போட்டு வச்சுருக்கீங்க. இந்த இட்லி தட்டில் சேர்த்து தான் நான் வேக வைக்க போகிறேன். உங்கள்கிட்ட புட்டு மேக்கரில் இருந்தால் நீங்கள் புட்டு மேக்கர்லையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி அப்படியே இட்லி பாத்திரத்தில் அப்படியே உதுத்து விட்டு வேக வைக்க போகிறேன். நீங்கள் இல்லை குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது எதாவது ரவுண்டாக ஷேப்பாக இருந்தால் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கரண்டியில் வச்சு நல்லா அழுத்தி கூட நீங்கள் இந்த இட்லி குழியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவு எல்லாத்தையுமே இட்லி தட்டில் உதுத்து விட்டுருக்கேங்க. இதுக்கு மேலே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த இட்லி தட்டை வச்சுக்கலாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. நான் இட்லி தட்டு இதில் வச்சு இதுக்கு ஒரு மூடி போட்டுறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும். எப்படி வெந்தது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து வறுக்கும் போது ஒரு மனம் வரும் இல்லைங்களா? அதே மாதிரி இது நல்லா வெந்ததுக்கப்புறம் உளுந்து வறுப்பட்ட மனம் அப்படியே வீடு ஃபுல்லாக வரும். அது நம்ம கரெக்டான பக்குவம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த புட்டுலேருந்து ஒரு சின்னமாக எடுத்து இப்படி நல்லா உருட்டி பார்த்தோம்னா அப்படியே மாதிரி திரிக்க வரும். அதான் நம்ம கரெக்டான பக்குவம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துட்டு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ எது வேணால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் உங்கள் விருப்பத்தை தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பரான சுவையான கருப்புளுந்து புட்டு ரெடி. இது வளர்கிற குழந்தைகளுக்கு கட்டாயம் வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ஸ்கூல் போகிற டைமில் நமக்கு அவசரமாக செஞ்சு கொடுக்க டைம் இருக்காது. லீவில் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.